அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் மில்லியன் டாலர். நம்ம இப்போ இந்த வீடியோவில் துபாய் மாலில் இருக்கிற துபாய் டைனோ எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் டைனோசர்னு ஒரு உயிரினம் வாழ்ந்துச்சுன்னு நம்ம கதைகளில் படிச்சிருப்போம். நம்ம இப்போ துபாய் மாலில் பார்க்க போகிற இந்த டைனோசர் 155 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசர் தான். இதோட எலும்புக்கூடு தான் இந்த துபாய் மாலில் வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த துபாய் மாலில் இருக்கிற டைனோசர் ஸ்கெலட்டனுக்கு துபாய் டைனோன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டைனோசரோட ஸ்கெலட்டன் வந்து துபாய் ஷாப்பிங் சென்டரில் வச்சதுக்கப்புறம் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு மக்கள்கிட்டயே கேட்டாங்க. ஆன்லைனில் தான் இந்த துபாய் மாலில் இருக்கிற இந்த டைனோசருக்கு என்ன பேர் வைக்கலான்னு போட்டி வச்சாங்க. அதில் 6000 பேர் அளவுக்கு ஒவ்வொரு நேமை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணாங்க. அதில் வின் பண்ணது ஒரு லேடி தான். அவங்களோட நேம் ஜொஹரா அல்பைத். அவங்க வந்து ஒரு பேங்க் மேனேஜராக துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட இந்த நேம் தான் செலக்ட் ஆச்சு. என்ன நேம்னு பார்த்தோன்னா துபாய் டைனோ. இப்போ நம்ம துபாய் டைனோவை தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். நம்ம உள்ளார போனோன்னா பேலஸில் உள்ளார இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு கிடைக்கும். இதோட 2 பக்கமும் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் ஒன்றா இருக்கும். பாருங்கள், ஷார்ட் டைமில் தான் நாங்கள் துபாய் மாலுக்கு போனோம். அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவே வீடியோ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போனால் உங்களுக்கு இன்ஷால்லா ப்ரீஃபாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த துபாய் மாலில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப லக்ஸரியஸாக இருக்கும். டைனோசர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாலில் பார்க்குற டைனோசரோட நேம் வந்து டிப்ளோடோக்கஸ் லாங்கஸ். இதோட நேம் இது தான். இந்த துபாய் டைனோ பிளேஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க அவசியமாக பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துபாய் மாலில் துபாய் டைனோவை வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த துபாய் டைனோ உண்மையாகவே ரொம்ப உண்மையானது தான், அதே சமயம் முழுமையானது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா 90% எலும்புகள் அப்படியே கிடைக்கப்பெற்ற ஒரு டைனோசரோட எலும்புக்கூடு தான் இது. இது 155 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோட ஒரிஜினல் எலும்புக்கூடு. இதை வந்து ஸ்கெலட்டன்னு சொல்லுவாங்க. இப்போது டைனோசரோட ஸ்கெலட்டனை பார்த்தாச்சு. வாங்க இதுக்கிட்ட போயிடலாம். நான் இந்த வீடியோவை நடந்துக்கிட்டே கேப்சர் பண்ணுறதுனால லைட்டாக ஷேக் ஆகுது. உங்களுக்கு கிட்ட போனோன்னா நல்ல க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு ப்ரீஃபாக காட்டுறேன். இப்போது இந்த டைனோசரோட டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். இந்த டைனோசரோட நேம் டிப்ளோடோக்கஸ் லாங்கஸ். இதுக்கு நீண்ட கழுத்து இருக்கும், அதே மாதிரி நீண்ட வாலும் இருக்கும். முன்னங்கால்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பின்னங்கால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு தாவர உண்ணி. தாவரங்களை மட்டும்தான் இது சாப்பிடும். டைனோசர்ஸில் நிறைய டைப் இருக்குது. ஆனால் டைனோசர்கள்லேயே ரொம்ப உயரமாக ரொம்ப அதிக வெயிட் கொண்டது இந்த டிப்ளோடோக்கஸ் லாங்கஸ் மட்டும்தான். இப்போ இந்த டைனோசரோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துடலாம். 2008 ஆண்டில் யூஎஸ்ஏல வயோமிங்கில் ஒரு இடத்துல இந்த டைனோசரோட எலும்புக்கூடு பாறைகளோட படிமமாக கிடச்சிச்சு. அதை தோண்டி எடுக்கிறதுக்கு 2 வருஷங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட 90% எலும்புகள் எல்லாமே கரெக்டாக அதில் கிடச்சிச்சு. இந்த வயோமிங்கில் கிடைச்ச இந்த டைனோசரோட ஸ்கெலட்டனை அமெரிக்காவிலிருந்து துபாய்க்கு ஃப்ளைட் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிப்ளோடோக்கஸ் லாங்கஸோட எலும்புக்கூடு 150லேருந்து 155 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசரோட எலும்புக்கூடு தான். இது 2008 வயோமிங்கில் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் இந்த துபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம துபாய் டைனோவோட ஸ்கெலட்டனை பார்த்துடலாம். பார்க்கவே ஸ்டேஜ் மேலே கம்பீரமாக சூப்பராக நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம ரியலாகவே டைனோசரை பார்க்குற ஃபீலிங் இங்கே கிடச்சிச்சு. அதோட டைல் வந்து ரொம்ப லாங்காக ரொம்ப மைன்யூட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதோட நெக்கு வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு. முன்னங்கால்கள் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் பின்னங்கால்கள் வந்து ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
இந்தமாரி ஒரு உயிரினம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்துருக்கு, அதை நம்ம இப்போது நேர்லேயே அதோட ஸ்கெலட்டனை பார்க்குறோங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஸ்கெலட்டன் ஸ்டேஜுக்கு கீழே ஒரு மானிட்டரில் இந்த வீடியோ டிஸ்ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அதை ஃபுல்லாக நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வயோமிங்லேருந்து துபாய்க்கு இந்த ஸ்கெலட்டனை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இது வரைக்கும் கதைகளில் தான் இந்தமாரி டைனோசர் இருந்துச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது 155 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஜுராசிக்கோட ஒரு ஸ்கெலட்டன் தான். நிறைய டைப் ஆஃப் ஜுராசிக் இருக்குது. இதில் ஒரு டைப் தான் இந்த டிப்ளோடோக்கஸ் லாங்கஸ். இதுக்கு லாங்கான கழுத்து இருக்குது, அதோட லாங்கான டைலும் இருக்கும். இந்த டிப்ளோடோக்கஸ் லாங்கஸ் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். இதோட வெயிட் 5 யானைகளுக்கு சமமானது. எல்லா டைனோசர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த டைனோசர் தான் லாங்கான நெக்கோட லாங்கான டைலோட ரொம்ப ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கிற ஒரு தாவர உண்ணி. ஆர்கியோலஜிஸ்ட்டு தான் இந்த டைனோசரோட போன்ஸை பாறைங்கள்லேருந்து தனியாக பிரித்து அழகாக எந்த டேமேஜும் இல்லாமல் எடுக்கிறாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்தமாரி நிறைய டைனோசர்ஸ்களோட எலும்புகளை பாறை படிவங்கள்லேருந்து பிரித்து எடுத்திருக்காங்க. ஆனால் எல்லா எலும்புகளும் நமக்கு முழுசாக கிடைக்கல. ஒரு சில எலும்புகள் கொஞ்சம் அழிஞ்சு தான் கிடைச்சிருக்கு. இந்த டிப்ளோடாக்கஸ் லாங்கஸ் எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் அதோட நுனி வரைக்கும் அதோட இலையை கழுத்தாட்டி உயர்த்தி சாப்பிட்ற அளவுக்கு தனித்தன்மை வாய்ந்தது. இந்த டிப்ளோடாக்கஸ் லாங்கஸோட பலமே இதோட வால் தான். இதோட எதிரிகளை அதிகமாக ஃபோர்ஸ் கொண்டு வாலாட்டியை அடித்து துரத்திடும். இந்த டைனோசரோட ஸ்பெஷாலிட்டியே இதோட வால் தான். இது 3வது மூட்டாக செயல்பட்டு எதிரிகள் அட்டாக் பண்ணும் போதும் சாப்பிடும் போதும் இதோட உடம்பை பேலன்ஸ் பண்ணுது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிளட் பம்ப் ஆகுது. இதோட மூளைக்கு கொஞ்சமான பிளட் போதுமானதாக இருக்குது. இந்த டைனோசரோட ஸ்கெலட்டனை 2008 USA வயோமிங்கில் தானா குவாரிங்கிற ஒரு இடத்துலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இந்த டைனோசரோட ஸ்கெலட்டன் பாறைகளோட சேர்ந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் தான் பார்த்து எடுத்திருக்காங்க. இதில் 360 போன்ஸ் கரெக்டாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 90% போன்ஸ் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக கிடச்சிருக்கு. இதை தோண்டி எடுக்கிறதுக்கு 2 வருஷங்கள் வரைக்கும் ஆயிருக்கு. இயற்கையோட அழிவுனால இந்த இனங்கள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இந்த டைனோசர் ஸ்கெலட்டன் 80 அடி வரைக்கும் நீளமானது, அதாவது 24.4 மீட்டர் வரைக்கும் நீளமானது. இதோட உயரம் 25 அடி வரைக்கும் இருக்குது, அதாவது 7.6 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இது 5 மனுஷங்களோட உயரத்துக்கு சமமானது. இந்த டைனோவோட டைல் போன் 2 பக்கமும் இன்ஜூர்டு ஆகிருக்கு, அதாவது கொஞ்சம் காயப்பட்டிருக்கு. இது எதனாலன்னா மற்ற அனிமல்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னுட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க. இப்போ இந்த டைனோவோட ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. இதோட டைலை பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளவு லாங்காக ரொம்ப மைன்யூட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃபோட சின்ன ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தா தான் புரியும். எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதோட டைல் மட்டுமே அவ்வளவு லாங்காக இருக்குது. துபாய் மாலில் இருக்கிற இந்த துபாய் டைனோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ துபாய் டைனோவோட ஃபூட்டை பார்த்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்கெலட்டன் எவ்வளவோ பிக்காக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த துபாய் டைனோ மாதிரி துபாய் மாலில் இருக்கிற ஷாப்ஸ் அண்ட் ஆக்வாரியம் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன்.
இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.